நீங்க சாக போறதில்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு மனுஷனா தான் சாகணும், இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல தெங்கன் டக்குன்னு ஜோசவை அந்த டொமைன்ல இருந்து வெளியே அனுப்பியிருப்பாப்ல. இந்த பக்கம் பார்த்தா அப்படி சாக நிலைமையில படுத்து கிடப்பாங்களா. அப்ப என்ன பண்ணுவாங்க நம்ம யூகி, டக்குன்னு அந்த கெஞ்சக்குவோட காலை பிடிச்சிட்டு இல்ல நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளாக் ஹோல் பவர் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. அவங்களோட அந்த மாஸ் பவரை யூஸ் பண்ணி சுத்தி ஒரு பிளாக் ஹோலை உருவாக்குவாங்க. அதுக்குள்ள எல்லாமே போயிரும், அவங்களும் போயிருவாங்க. உள்ள போனதுக்கப்புறம் அவ்வளவுதான், கதை முடிஞ்சது, அதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெங்கன்னு அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாப்ல. ஆனா பார்த்தா மறுபடியும் வெளியே வந்துருவாங்க கெஞ்சோக்கும் அந்த பிளாக் ஹோலை விட்டு. எப்படா வெளியே வந்தான் அப்படின்னு பார்த்தா யூஜியோட அம்மா கிட்ட அந்த பவர் தான் இருந்துச்சாமா, பிளாக் ஹோல் வந்து வெளியே வர அந்த கிராவிட்டி பவர். அந்த பவரை யூஸ் பண்ணி தான் வெளியே வந்திருக்கான். ஏன்னா இவன் எவன் மண்டைக்குள்ள இருந்தாலுமே அவங்களோட பவரையும் காப்பி பண்ணிப்பான் இல்லையா, அந்த பவரையும் காப்பி பண்ணி இவன் இங்க யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டான். அப்படி உள்ள இருந்து எந்திரிச்சு வந்துட்டு என்ன தெங்கன்னு அவ்வளவுதானே, உன்னால இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அங்க இருந்து தெங்கன்னு டே ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிருவாரு. ஏன்னா அவரோட உண்மையான உடல் எங்க இருக்கும்னா அந்த மரத்துக்கு அடியில தான் இருக்கும். நீங்க சீசன் 2ல பார்த்தா தெரியும். அந்த மரத்துக்கு அடியில போய் அந்த கெஞ்சக்கு என்ன தெங்கனே ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்ல கடைசியில கெஞ்சகு நினைச்சதை முடிச்சுட்டானே. அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அமெரிக்கால இருந்து கெஞ்சகு சொன்ன மாதிரியே மிலிட்டரி ஆளுங்களாம் வந்து ஜப்பான்ல இறங்குவானுங்க. எதுக்காக, கர்ஸ் எனர்ஜி இருக்கிற சாஸ்திரம் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு போய் அவங்க ஊருக்கு எனர்ஜி உருவாக்க தான். ஆனா கெஞ்சகு என்ன பிளான் போட்டிருக்கான், இங்க இருக்க கர்ஸ் ஸ்பிரிட் எல்லாத்துக்குமே இந்த மிலிட்டரி ஆளுகளை பலி கொடுக்கலாம் தான் நினைச்சிட்டு இருக்கான். இங்க வந்து அந்த மிலிட்டரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி மெகுமி கூட ஒரு பொண்ணு வந்தா பாத்தீங்களா, தப்பான ஒரு இடத்துக்கு கூட்டு போய் காட்டிருப்பால, அந்த பொண்ணை தான் முதல்ல பிடிக்கிறாங்க. அவங்க சாக்கடிச்சு அந்த பொண்ணை பிடிச்சி வச்சிருக்க. அப்படி வரிசையா ஒவ்வொருத்த பிடிக்கலான்னு போகும்போது ஐயோ இருக்கான் பாருங்க, அவன் அங்க இருக்க மிலிட்டரி ஆளுங்க அடிச்சு மூஞ்சல உடச்சிருவான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம யூஜி மெகுமி அவங்க இருக்க இடத்துக்கு மிலிட்டரி ஆளுங்க கிரனேடை போட்டு உடச்சிட்டு உள்ள வரான்னு பார்க்கும்போது நம்ம யூஜி அதே அப்படியே ஒரு கிக்கு விட அது மேல போய் டமால்னு வெடிக்கும். உள்ள தப்பன்னு அந்த மிலிட்டரி ஆஃபீஸர்லாம் இறங்கி நம்ம மெகுமி அவன் யூஜி எல்லாத்தையுமே பிடிக்க வர அங்க பார்த்தா ஜோக்கர் போஸை காட்டி நின்றுட்டு இருப்பான். அவங்களை துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா நம்ம மெகுமி எல்லாருமே சேர்ந்து அங்க இருக்க மிலிட்டரி ஆளுகளை அடிச்சு ஒரு மிலிட்டரி ஆளை பிடிச்சி வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் சொல்லுவான், நாங்க இங்க வந்து இங்க கர்ஸ் எனர்ஜி இருக்க சாசர் எல்லாம் முடிச்சு எங்க ஊருக்கு கொண்டு போய் அவங்களோட பவர் நாங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட மெகுமிக்கு அட பைத்தியக்காரங்களா, இது கண்டிப்பா கெஞ்சகோட வேலையா தான் இருக்கும். அவன் தான் எங்களை வர வச்சு இந்த கர்ஸ் ஸ்பிரிட் எல்லாத்துக்குமே சாப்பாடு போலான்னு பார்த்திருக்கான். இது தெரியாம இவங்க இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மெகுமி மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி வெளியே பார்த்தா அங்க இருக்க கர்ஸ் ஸ்பிரிட் எல்லாமே மிலிட்டரி ஆளுகளை பிடிச்சி சாப்பிட்டு இருக்கும். எல்லாருமே செத்துக்கிட்டு இருப்பானுங்க. அதை தெரிஞ்சுட்டு யூஜி மெகுமி எல்லாம் மிச்சம் இருக்கிற மிலிட்டரிக்காரங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவாங்க. ஆனா அங்க கர்ஸ் ஸ்பிரிட் எல்லாம் மேக்ஸிமம் எல்லாருமே சாப்பிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். இது யாரோட பிளாஷ்பேக்னா அந்த ஏஞ்சல் பொண்ணோட பிளாஷ்பேக் தாங்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும்போது கூட நிறைய பொண்ணை ஒரு கர்ஸ் ஸ்பிரிட் கடத்தி வச்சிருக்கு. அதுதான் இவங்களை பாத்துக்குது. அங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா அங்க இருக்க குழந்தைகளை அது கொண்டுருது. அது தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அங்கே இருக்கிற ஏஞ்சல் பொண்ணு அப்பன்னு பார்த்து அங்க நம்ம மெகுமியோட டாக் இருக்கு பாத்தீங்களா, அது அங்க வருது. அந்த ஏஞ்சல் பொண்ணு மெகுமியோட டாக ஃபாலோ பண்ணிட்டு காட்டை விட்டு வெளியே வந்துருது, தப்பிச்சிருதுங்க. அங்க வந்தது பார்த்தா சட்டுரோ கோஜோவும் மெகுமி தான். மெகுமி சின்ன பையனா இருக்கான். இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு போக அந்த பொண்ணை காப்பாத்தி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம மெகுமியா அந்த ஏஞ்சல் பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அது தெரிஞ்சுட்டு அந்த ஏஞ்சல் பொண்ணு மனசுல யோசிச்சுட்டு இருப்பா, மெகுமி தான் என்னை காப்பாத்தி இருக்கான்.